பிரச்சனை வராம இருக்கணும்னா நான் முதல்ல மாமாவையே உள்ள அனுப்பிடுறேன்க்கா. நில்லு ஜானு. அப்பாயின்மெண்ட் யார் முதல்ல வாங்கினாங்க? அர்ஜுன் தான் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினது. ஆனா அவர்கிட்ட சொன்னா புரிஞ்சு பாரு. அதனால மாமாவையே முதல்ல நான் உள்ள அனுப்பி வைக்கிறேன். இல்ல ஜானு, எல்லாரும் பண்ற தப்பு இதுதான். அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னுட்டு எல்லாரும் அவங்களதான் குறைச்சி எடை போடுவாங்க. நாமளும் அதே தப்ப செஞ்சா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன செய்யறதுக்கா? அர்ஜுனை முதல்ல கூப்பிட்டா மித்ராக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இல்ல மித்ராவை முதல்ல கூப்பிட்டா அர்ஜுனை நாமளே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அக்கா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அது கண்டிப்பா வேலை செய்யுமா? கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும்க்கா. பரவாயில்லையே, இப்போல்லாம் ஜானு மேடம்க்கு அப்பப்போ எனக்கு கால் பண்ணி பேசணும்னு கூட தோணுது போல. ஹலோ ஹலோ விவேக். என்ன மேடம், புது ஜாப்லாம் எப்படி போகுது? ஜாப் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு முதல் நாளே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன என்ன சொல்ற ஜானு? ஆமா விவேக், அந்த பெரிய பிரச்சனையில இருந்து நீ எங்களை காப்பாத்து வேண்டாம் உனக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன். என்ன விஷயம்? டேய், ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தியாடா. இப்போ என்ன ஆச்சுன்னு? டேய், எனக்கு டைம் இல்ல, முதல்ல போனை வை. இடியட். அந்த அர்ஜுன் இங்க தானே உட்கார்ந்துட்டு இருந்தான், அதுக்குள்ள எங்க போயிட்டான்? மாமா, நீங்க கரெக்ட் டைம்க்கு எங்க போனீங்க? இப்ப என்னாச்சு ஜானு? மேடம் உங்களை கூப்பிட்டாங்கன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்தேன். வந்து பார்த்தா நீங்க இங்க இல்ல. சரி, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும், அடுத்து யார் வெயிட் பண்றாங்களோ கூப்பிடுன்னு மேடம் சொன்னதால அர்ஜுனை நான் இப்பதான் உள்ள அனுப்பி வச்சேன். என்ன ஜானு இது? நான் இங்க தானே இருந்தேன். போன் பேசிட்டு நான் வந்துடுவேன்னு சொன்னானா இல்லையா? ஏதோ ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். அதான் வர லேட் ஆகுமோன்னு அர்ஜுனை நான் உள்ள அனுப்பி வச்சேன் மாமா. ஏதாவது முக்கியமான காலா? அர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா எங்க இருக்கன்னு விசாரிக்கிறதுக்காக போன் பண்ணிருக்கான். ஐயோ, அப்படியா? சரி, இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் உள்ள போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். இங்க பாருங்க அர்ஜுன், முதல்ல ஜெயமார் சாரோட ப்ராஜெக்டை நீங்க எப்படி முடிக்க போறீங்க, எந்த விதத்துல நீங்க பிளான் பண்றீங்க, எப்படி அதை முடிச்சு வைக்க போறீங்கன்னு ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா டைரக்டா இன்ஜினியர்ஸோடய நம்ம மீட்டிங் ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா ஜெயமார் சாரோட ப்ராஜெக்ட் யாரும் நினைக்காத அளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அதனாலதான் இது எல்லாம் சரியான ஆட்கள் கிட்ட போகணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சது லக்ஷ்மி. நீ எப்பவும் இதே கான்ஃபிடன்ஸோட இதே கமிட்மெண்டோட இரு. ஜேஎம்ஆருடைய நம்பிக்கைய கண்டிப்பா நீ நிறைவேற்றியே தீருவ. தேங்க்யூ அர்ஜுன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். மித்ரா, ப்ராஜெக்ட் அடையணுங்கிற ஆசையோ வெறியோ மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு டைமிங்கும் இருக்கணும். அடுத்த தடவை என்னை விட முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு. ஜானு, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு தானே. அர்ஜுன் எதுக்கு கமிட்மெண்ட் இருக்கணும், புடலங்கா இருக்கணும்னு என்னென்னமோ பேசிட்டு போறான். ஐயோ, அப்படியே சொன்னாரு? உங்களை கோவப்படுத்தி பார்க்கணும்னு அவர் ஏதாவது சொல்லிருப்பாரு மாமா. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களோடதுதான். சரி சரி, வாங்க போலாம், வாங்க.
உங்க எதிரில இருக்கிறது யாரு? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு மறந்துட்டு பேசுறீங்க. இங்க உங்களோட லிமிட்டும் இங்க எப்படி நீங்க நடந்துக்கணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் துணி அங்க இங்கன்னு போடாதீங்கன்னு. அதோ லாண்ட்ரி பேக்கை நான் எதுக்காக அங்க வச்சிருக்கேன்? எதுக்கு என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சடனா உங்களை பார்க்கும்போது எனக்கு என் வைஃப் லக்ஷ்மி தான் ஞாபகத்துக்கு வந்தா. அவ பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அவ என்ன அதட்டுற மாதிரியே எனக்கு தோணுது. அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? அவ மேல உங்களுக்கு கோவம் இருக்குல்ல? அவளை எதுக்காக நீங்க அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அழகான ஞாபகங்களை விட நம்ம மனசுல ஏற்பட்டிருக்கிற காயங்கள் அழிக்க முடியாத கரம் மாதிரி என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின காயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, நல்லவங்கிற போர்வையில என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் முதுகலை குத்திட்டு போனவளை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம லைஃப்ல நடக்கக்கூடியதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது. ஆக்சுவலா வெளியில இருந்து வர நெகட்டிவ் ஃபோர்ஸ்னால தான் நடக்கும். நாம நினைக்கிற சில விஷயங்கள் நாம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காது. அத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் நம்ம கண்கள்ல எவ்வளவு திரைகள் மறைச்சிருந்தாலும் அந்த திரைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் நம்ம கண்களுக்கு ஈஸியா தெரியும். இது உங்களோட வாழ்க்கைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் தி ப்ராஜெக்ட். எஸ்